ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. பிள்ளைங்க சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு தான் நான் பாஸ்மதி ரைஸ் அரிசி ஊற போட்டு வச்சுருக்கேன். நேற்று நைட்டே சிக்கன் வாங்கி கழுவி அதில் சில்லி சிக்கன் பொடி லெமன்லாம் பிழிஞ்சு ஊற்றி ஊற வச்சுருந்தேன். நைட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டேன். காலையில் அதை எடுத்து பொரிச்சு வச்சாச்சு. எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த மினி இட்லி சட்டி புதுசாக வாங்கியிருந்தேன். அதில் இப்படி லைட்டாக எண்ணெய் தடவி ஊற்றினா இட்லி நல்லா வரும்னு சொல்லிட்டு யூடியூப்பில் போட்டுருந்துச்சு. நானும் அந்த மாதிரி சரி பண்ணுவோமே அப்படின்னு காலையில் இந்த விசப்பரிச்சு ஆரம்பித்து டைம் வேஸ்டானது தான் மிச்சம். எல்லாத்தையும் ஊற்றி அழகாக வச்சுட்டேன். அதை 2 மினிட்ஸில் வெந்துருச்சு. அது சிசரை வச்சு குத்தி பார்த்தேன். அப்புறம் கையிலேயே குத்தி பார்த்து அதை எடுத்துட்டேன். ஆனால் அதை எடுத்தால் கரண்டி வச்சு எடுத்தால் சட்டி விட்டு வரவே மாட்டேங்குது. கடைசியில் அது காக்காக்கு பிச்சு போட்ட மாதிரி எள்ளு போல் இருந்துச்சு. சரி, ஒரு வழி அதிலேருந்து எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சுட்டேன். கொஞ்சம் ஆறுனவுடனே எடுத்தால் கொஞ்சம் நல்லா வரும் போல். புது சட்டினால அப்படி இருக்கோ என்னமோ தெரில. கடைசியில் இது ஒரு பையனுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துச்சு. இன்னொரு பையனுக்கு 2 தோசை சுட்டு கொடுத்தேன். அப்புறம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் பண்ணேன். இன்னைக்கு கொஞ்சம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் நல்லாவே வந்துருந்துச்சு. சோயா சாஸ், தக்காளி சாஸ் எல்லாம் அந்த சாஸ்லாம் கரெக்டாக ஊற்றி ஃப்ரைட் ரைஸை பண்ணி முடிச்சாச்சு. பிள்ளைங்களும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிள்ளைங்க கிளம்பிட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.